ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 5ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் வந்து வாரத்தின் உட்பகுதியில் வந்து நல்ல குடும்பத்திற்கு தேவையான பணம், மற்றபடி ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குது. இரண்டாம் அதிபதியான சூரியன் வந்து 6ல் இருக்கிற ஒரு காலகட்டங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரொட்டேஷன்ஸ், நல்ல லாபங்கள் வர்றது, குடும்பத்துக்கு தேவையான பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக, நல்ல ரொட்டேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் அற்புதமாக இருக்குங்க. 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் வந்து 6ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து நிறைய எஃபோர்ட் போட்டு அலையிற மாதிரி சூழ்நிலையை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி 1-4 வாட்டி படிக்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு கிளாஸில் வந்து கொஞ்சம் நமக்கு சங்கடம் வரமான சில பாயிண்ட்ஸ் இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. 4-11ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், ஏதாச்சும் ஒரு நிலபுலன்களோ வண்டி வாகனங்களோ லோன் போட்டு வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது தொழிலுக்கு தேவையான நல்ல ஒரு கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. குழந்தைகளுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. 6ஆம் அதிபதி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதியான குரு, 6 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் வந்து நிறைய அலைச்சல்கள், நிறைய பிரயாணங்கள், சில பேருக்கு வந்து வேறு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சனி. ஸோ 7ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படிங்கும்போது, சனி வந்து இப்போ 9ல் இருக்கார். ஸோ கணவன் மனைவி வந்து நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். 7-9 நாளே வந்து ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். அதே மாதிரி 8ஆம் அதிபதி என்னும்போதே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்தும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளையும் தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது தவிர்த்துக்குங்க. ஸோ ஏதாச்சும் எவனை பற்றியாச்சும் பேசிவிட்டு அதனால் ஒரு மன உளைச்சலோ சண்டையோ வந்து வர்றதை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6லும் தொழில் தேவையான கடன்கள் ஏதாச்சும் கேட்டிங்கன்னா கிடைக்கும். மாமியாருக்கு உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 11ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 6லும் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், வீடு மனைகள் அமைவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருங்க. 12ஆம் அதிபதியான புதனும் 6ல் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், வேலையில் நிறைய அலைச்சல்கள், அங்கே அலையிறது, இந்த மாதிரி தாய்மாமன் உறவுகளுக்காக கொஞ்சம் நிறைய அலைச்சல், கொஞ்சம் மெனக்கடுற மாதிரி, கொஞ்சம் செலவுகள் வர மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்தா பொது பலன்கள். இப்போ பார்க்கக்கூடிய தசாபுக்தி பலன்கள். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வீட்டுக்கு தேவையான ஒரு வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்பு, நல்ல ரொட்டேஷன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பிஸ்னஸ்லேயும் வந்து நல்ல ரொட்டேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. உங்களுக்கு 3 கடக லக்னமாக சந்திரன் தசாவும். சந்திரன் வந்து சுயசாரத்தில் இருக்கும்போது நல்ல அறிவுபூர்வமாக திங்க் பண்ணி பெரிய பெரிய வேலைகள்லாம் பண்ணுவீங்க. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வருமானங்களும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்குற ஒரு வாரமாக கண்டிப்பாக இருக்குங்க. கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியாக இருந்து ஒரு 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது அதெல்லாமே அற்புதமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை ஏதாவது லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி. ராகு வந்து 8ல் இருக்கார். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப பெரிய பேராசைப்பட்டு ஏதாச்சும் பெரிய ஒரு இதில் போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
6 மற்றும் 9ஆம் அதிபதி 12இல் இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் ஜெவ்வாக போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லைங்க, ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். நிறைய பிரயாணங்கள் நிறைய எஃபோர்ட் போகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கடகலக்கணமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தியங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 8ஆம் அதிபதி 9இல் இருக்கும்போது மனைவியோட நல்ல ஒரு பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதில் வந்து கணவன் மனைவியினோட அவங்கவுங்க குடும்பத்தை தாக்கி பேசுகிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். தேவையில்லாத ஆட்களை பற்றி எதுக்கு பேசணுங்கிறத வந்து யோசிங்க. அதுக்கப்புறம் தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதை மாத்திரம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 12ஆம் அதிபதி 6இல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் நிறைய வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். அதனால் கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கையெழுத்து போடும்போது 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி அந்தரங்கள் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2இல் இருக்கார். கொஞ்சம் எடுக்கணும்னு பேசுவீங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வேலை விஷயமாகவும் இல்லை சில நேரங்கள் வந்து குடும்பத்திற்காக கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்திகள் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா புது வண்டி வாகனங்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்குறது, வீடு மனை வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வாஸ்து பலிக்குமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாஸ்து பலிக்குமா அப்படின்னு பார்க்கும்போது வாஸ்து இருக்குங்க. ஏன்னா வந்து என்னை பொறுத்தவரை வந்து எனது அனுபவத்தில் வந்து நிறைய வீடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ வாஸ்துனா என்ன, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் வாஸ்து. பட் அது வந்து இன்னும் டெப்த்தாகவும் இருக்குது சில விஷயங்கள். பட் தான் ரொம்ப சிம்பிளிஃபையாக ஒருத்தருக்கு வந்து வாஸ்துங்கிறது வந்து என்னென்னா வடக்கு பக்கம் தாழ்ந்துருக்கணும், வடக்கு கிழக்கு தாழ்ந்து, மற்றபடி வந்து தெற்கு மேற்கு வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கிறது தான் வந்து வாஸ்துவோடைய மேஜரான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஈசானியம்ங்கிறது வந்து வடகிழக்கு பகுதியில் வந்து டாய்லெட் வரக்கூடாதுங்க. ஸோ டாய்லெட் வராமல் இருக்குது. அதே மாதிரி வந்து டாய்லெட்டோட பைப்ஸ் அங்கே வந்து கிராஸ் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதுவும் வந்து மேஜராக பார்க்கணும். அதேமாதிரி தென்மேற்குன்றது கன்னி மூலைன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ தென்மேற்கு பகுதியில் வந்து கூட பார்த்திங்கன்னா டாய்லெட் வரக்கூடாது, பைப்லைன்ஸ் எதுவும் அந்த பக்கம் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவும் ஒரு மேஜரான இஷ்யூவை க்ரியேட் பண்ணும். எது ப்ராப்ளம் வர்றது மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூமிக்கு மத்தியமம் சொல்லுவோம். ஸோ பூமிக்கு மத்தியமம், அதே மாதிரி பில்டிங்க்கு மத்தியமத்தில் வந்து பில்லர் வராமல் பார்த்துக்கணும். அது மேஜராக வந்து அந்த சென்டர் பாயிண்டில் வந்து பில்லர் வரக்கூடாது. அதான் பிரம்மஸ்தானம்னுவாங்க. ஸோ அதோடைய மையப்பகுதியில் வந்து பில்லர்ஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அது வந்து ஒரு மேஜரான. அதே மாதிரி வாசக்கால் வந்து எப்போதுமே வடக்கு அந்த மாதிரி பகுதிகளில் வடகிழக்கு பகுதியில் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து உச்சஸ்தானம் சொல்லுவோம். அதே மாதிரி சில பேருக்கு வந்து தெற்கு தான் வைக்க முடியும், மேற்கு தான் வைக்க முடியும் போது ஸோ அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி வைக்கிறது. ஏன்னா வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து வடகிழக்கு வைக்க முடியலை, என்னால் வந்து தெற்கு தான் வைக்கணும், தென்கிழக்கில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேற்கு இருக்கவங்க வந்து வடக்கு பகுதியில் அந்த வாசலை வைக்கிறது வந்து சிறப்பான பகுதியில் கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாசல் எல்லோருமே வந்து இப்போ இன்றைக்கி நம்ம சிங்கிள் டோர் போடுறோங்க. சிங்கிள் டோர் போடாமல் டபுள் டோராக போடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நீங்கள் கோயில்களுக்கு போய் பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் எல்லா கோயிலும் சிங்கிள் டோர்லாம் கிடையாது, அந்த 2 டோர் தான் ரொம்ப மெயின். ஸோ அந்த 2 டோராக போடுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் புதுசாக வீடு கட்டுறவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து அந்த வாசக்கால் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற இடம் உச்சப்பகுதி வந்து நான் சொன்ன அந்த பகுதியில் வச்சிங்கனாலே ரொம்ப அற்புதமாக இருக்கும். பைப்ஸ் மேஜராக வந்து கழிவுநீர் குழாய்கள் வடகிழக்கிலும் தென்மேற்கும் கிராஸ் ஆகாமலோ அந்த இது மாதிரி போடுவீங்களா, ஜங்ஷன் மாதிரி போடுவாங்க, அதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு வீடு இன்னொரு வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஒரு வீட்டில் இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறேன் அப்படின்னும் போது அந்த வாஸ்து குறை வந்துடும். ஸோ எக்ஸ்டென்ஷன் பண்ணி கட்டும்போது ரொம்ப உஷாராக அது 4 பேர்கிட்ட கேட்டு கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பக்கத்து மனை வாங்கும்போது அப்படியே ஜாயிண்ட் அடித்து கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கட்டாமல் தனியாக கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ ஜென்ரலாக வந்து வடக்கு கிழக்கு பகுதிகள் இடம் நிறைய விட்டு மற்ற பகுதியில் கொஞ்சம் இடம் கம்மியாக விட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் வந்து டோட்டலாகவே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டுவாங்க. ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து
வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு பகுதிகளில் வெயிட் ரொம்ப கம்மியாகும், மற்ற பகுதிகள் வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிச்சனுங்கிறது பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் இருக்கணும். ஸோ அக்னிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தென்கிழக்கு பகுதியில் அக்னி மூலை இருக்கும். எனக்கு தென்கிழக்கில் வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து வடமேற்கு பகுதியில் செகண்ட் ஆப்ஷனாக வந்து நீங்கள் அங்கே வச்சுக்கலாம் கிச்சனை. ஸோ இதுதான் வாஸ்து. இன்னும் டெப்த்தாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது வந்து இன்னும் அடுத்தடுத்த பகுதியில் கண்டிப்பாக சொல்லுவோம். ஸோ இதுதான் மேஜராக ஒரு பேசிக் ஆஃப் வாஸ்து. இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கான்ற செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக அதே மாதிரி வர்ணங்களும் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். என்னை பொறுத்தவரை வந்து எல்லோ, லைட் எல்லோ இந்த மாதிரி கலரை யூஸ் பண்ணுங்கள். பர்பிள், பிளாக்கு இந்த மாதிரி கலர்லாம் வந்து பார்டர் கொடுக்கறதுக்கு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் வந்து வாஸ்துங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாது, ரொம்ப சீரியஸான விஷயம். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.